செய்திகளை வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஸ்ரீமாலி, நான் ஆர் தேவப்பிரியன். இனி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நீர் பங்கீடு தொடர்பாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக மற்றும் கேரள முதலமைச்சர்கள் திருவனந்தபுரத்தில் இன்று சந்தித்து பேச உள்ளனர். முதல்வர் பழனிசாமியுடன் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம், பொதுப்பணித்துறை செயலாளர் மணிவாசன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் செல்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண நரேந்திர மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தந்தையை போன்று மோடி திகழ்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் புகழாரம் சூட்டியிருக்கிறார். இந்தியாவில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் இருந்த நிலையில் அனைத்தையும் மோடி ஒருங்கிணைத்திருப்பதாகவும் அமெரிக்க பாப் ஸ்டார் எல்விஸ் பிரெஸ்லியை போன்றவர் மோடி என்றும் டொனால்டு டிரம்ப் புகழாரம் சூட்டினார். தீவிரவாத அச்சுறுத்தல்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்த ஒருபடி மேலே சென்று செயல்பட மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை பரங்கிமலையில் நடைபெற்ற இந்திய கடலோர காவல்படை நிகழ்ச்சியில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். நான்குநேரி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படுவர் என்றார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொருளாளர் புகழேந்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புகழேந்திக்கு அவரது சொந்த ஊரான விழுப்புரத்தில் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உதகை, கோவில்பட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மதுரை, நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இயல்பை விட 15 விழுக்காடு கூடுதலாக மழை பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்படத்துறையில் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு பாலிவுட் நடிகை அமிதாப் பச்சன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் தகவல் வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், அமிதாப் பச்சனுக்கு விருது வழங்குவதில் ஒட்டுமொத்த நாடு மகிழ்ச்சி அடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாதா சாஹேப் விருதுக்கு தேர்வான பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் ரஜினிகாந்த், இந்த விருதுக்கு அமிதாப் பச்சன் தகுதியானவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வெங்காயம் விலை உயர்வு தொடர்பாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையில் டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு பேசிய அவர், மத்திய அரசிடம் 50,000 மெட்ரிக் டன் வெங்காயம் கையிருப்பு உள்ளதாகவும் மாநிலங்களுக்கு குறைந்த விலையில் வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். தனது பிறந்த நாளுக்கு பிரதமர் மோடி அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை பெற்று வியப்பு கலந்த மகிழ்ச்சி அடைந்ததாக ப. சிதம்பரம் கூறியிருக்கிறார். மோடியின் வாழ்த்துப்படி மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வதே தனது விருப்பம் என்றும், துரதிருஷ்டவசமாக அவரது அரசின் விசாரணை துறைகள் தடையாக இருப்பதாகவும் ப. சிதம்பரம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணை நடப்பாண்டில் 2வது முறையாக 120 அடியை எட்டியது. அணைக்கு நீர்வரத்து 30,000 கனஅடியிலிருந்து 40,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீரிருப்பு 93.83 TMC-ஆக உள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக 37,500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. காவிரியில் வரும் நீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் மத்திய நீராணை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். நீர்வரத்து 50,000 கனஅடியாக உயரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் காவிரி கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எல்லையோர மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு உள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பண்டிகை முன்பணம் 5,000 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல ஓய்வூதியதாரர்களுக்கான முன்பணமும் 2,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து தப்பி வந்து சென்னை கொரட்டூரில் உள்ள வீட்டில் பதுங்கியிருந்த ரவுடியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்தனர். தப்பித்து ஓடிய ரவுடியை பிடிக்க முயன்ற போது அவர் அரிவாளால் தாக்கியதில் போலீஸ் எஸ்ஐ ஒருவருக்கு தலையில் படுகாயம் ஏற்பட்டது. தமிழகத்தில் 3 வழித்தடம் உட்பட நாடு முழுவதும் 150 ரயில்களை இயக்குவதில் தனியாரை அனுமதிக்க ரயில்வே அமைச்சகம் முடிவெடுத்திருக்கிறது. இதன்படி ரயில்களின் பராமரிப்பு, டிக்கெட் விலை நிர்ணயம் உள்ளிட்டவை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட உள்ளன. காஷ்மீரில் 4 நாட்களாக தங்கியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அங்கு நிலைமை மோசமாக உள்ளதாகவும்
பேச்சு சுதந்திரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்முவில் 2 நாட்கள் தங்கியிருந்து பார்வையிட்ட பிறகு டெல்லி சென்று உச்சநீதிமன்றத்தில் இங்குள்ள நிலவரத்தை தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். கிரிமினல் குற்ற வழக்கு விசாரணைகளின் போது அசையா சொத்துக்களை காவல்துறை முடக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதன் மூலம் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 102 கீழ் காவல்துறையினருக்கு எந்த அசையா சொத்துக்களையும் கைப்பற்ற அதிகாரம் இல்லை என்ற மும்பை உயர்நீதிமன்ற ஆணை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவதற்கான கால அளவை மதிப்பிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 வாரங்களுக்குள் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலையின் செயல்பாடு மிகவும் மோசமாக இருப்பதாக சர்வதேச அணுமின் உற்பத்தி தொடர்பான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அணுமின் உற்பத்தி 2017ஆம் ஆண்டை விட 2018இல் குறைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு மட்டுமே திட்டமிடப்பட்ட மங்கள்யான் விண்கலத்தின் சாதனை பயணம் வெற்றிகரமாக தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளதால் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் உள்ளாட்சித்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளை அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் இடமாற்றம் செய்ய மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்ட நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி கோவிலுக்கு சொந்தமான பழமையான நடராஜர் சிலை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோவிலில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 412 மையங்களில் இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகள் நேற்று தொடங்கின. வரும் 28ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் தாமதமாக பயிற்சி வகுப்புகள் தொடங்கியிருப்பதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வழக்கில் குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதால் மாணவர் உதித் சூர்யா வரும் வெள்ளிக்கிழமை சிபிசிஐடி காவல்துறையினர் முன் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உதித் சூர்யா முன்ஜாமீன் கோரி தொடுத்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக எத்தனை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முதலீடுகள் தொழில்களாக மாறி உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்ககத்தில் முறைகேடு செய்ததாக 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து துணைவேந்தர் கிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். லஞ்சம் பெற்றுக் கொண்டு மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கியதாக கூடுதல் தேர்வாணையர் ராஜராஜன் உள்ளிட்ட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் வெளிமாநில மாணவர்கள் பங்கேற்றதாக தொடரப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மருத்துவக் கல்லூரிகளில் வெளிமாநில மாணவர்கள் இணைந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் மருத்துவக் கல்வி இயக்குநர் ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதி கூறியுள்ளார். பேனர் கலாச்சாரம் இன்னும் ஒழியவில்லை என டிராபிக் ராமசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். பேனர் சரிந்து விழுந்ததால் லாரியில் சிக்கி உயிரிழந்த சுபஸ்ரீயின் பெற்றோரை சென்னை குரோம்பேட்டையில் நேரில் சந்தித்து டிராபிக் ராமசாமி ஆறுதல் தெரிவித்தார். 6 மாதங்களுக்கு மட்டுமே திட்டமிடப்பட்ட மங்கள்யான் விண்கலத்தின் சாதனை பயணம் வெற்றிகரமாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். 2 டெராபைட் அளவுக்கு மங்கள்யான் அனுப்பிய படங்களை கொண்டு செவ்வாய் கிரகத்தின் வரைபடங்களை 23 தொகுப்புகளாக இஸ்ரோ உருவாக்கி சேமித்து வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் அருகே பிடிப்பட்ட கரடி தப்பித்து மீண்டும் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்திருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். மூலங்கூர் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த கரடியை பிடிக்க வனத்துறையினர் வலை அமைத்து மயக்க ஊசி செலுத்தினர். ஆனால் மயக்கம் தெளிந்த கரடி வலையை அறுத்துக் கொண்டு தப்பியது. ஆந்திர மாநிலத்தில் 6 மாத பெண் குழந்தையின் உடலில் LED பல்பை வைத்தால் ஒளி வீசுவதை பார்ப்பதற்கு அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர்.
கர்நாடகாவின் பெம்மனஹள்ளி கிராமத்தில் பாஜகவை சேர்ந்த தலித் எம்பிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலித் என்பதற்காக எம்பி நாராயணசாமி ஊருக்குள் அனுமதிக்கப்படவில்லை என்று சில நாட்களுக்கு முன்பு புகார் எழுந்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதனை மறுக்கும் விதமாக அந்த கிராம மக்கள் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தனர். தசரா பண்டிகை நெருங்குவதையொட்டி சண்டிகரில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக உயரமான ராவணன் உருவ பொம்மை வடிவமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. மிக பிரம்மாண்டமாக 221 அடி உயரத்தில் இந்த உருவ பொம்மை கட்டமைக்கப்படுகிறது. பீகாரில் கங்கை ஆற்றில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் ஓடுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. லாக்சிசாராய் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள யாடிக்கி மண்டலத்தின் பல்வேறு கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்தது. அங்குள்ள பின்னிப்பள்ளி ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஊருக்குள் புகுந்ததால் கிராம மக்கள் பாதிப்புக்குள்ளாகினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி ஒரு பகுதியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் நீச்சல் குளத்தில் மிதந்தபடியே 37 ஆசனங்களை செய்து காண்பித்து 3ஆம் வகுப்பு மாணவி சாதனை படைத்துள்ளார். ஏற்கனவே இவரது சாதனை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கிறது. கொடைக்கானலில் உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிய சிறுவர்களின் பெற்றோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணி அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். நாகர்கோவில் திருவனந்தபுரம் சாலை சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்துக்கு குண்டும் குடியமாக உள்ளதால் விபத்தில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டிக்டாக் விவகாரத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய இளம்பெண் திடீர் திருப்பமாக சிவகங்கை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கணவன் கொடுமை செய்ததால் வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீசாரிடம் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் சேலத்தில் நண்டு வளர்ப்பு தொழிலில் முதலீடு செய்து பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த லட்சுமணன், சரவணன், உமாபதி, செல்வ விநாயகம், சந்திரசேகரன் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே அரசு மருத்துவர் வீட்டில் மர்ம பொருள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து டிவி, சோஃபா உள்ளிட்ட பொருட்கள் எரிந்தன. சாய்பாபா நகரில் வசித்து வரும் மருத்துவர் கீர்த்திராஜன் வீட்டில் இந்த நிகழ்வு திடீர் என்று நடந்துள்ளது. புதுச்சேரி அருகே மருத்துவ மாணவர் தாரணி 6 அடி நீளமுள்ள வாழை இலையில் 6 மணி நேரத்தில் 1330 திருக்குறள்களை எழுதி சாதனை படைத்திருக்கிறார். வாழை இலையில் உள்ள மருத்துவ குணம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு பசுமை அறக்கட்டளை மற்றும் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் இந்த சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி அருகே கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட யானைகளுக்கு உரிய அனுமதி இல்லை என்று கூறி தமிழகத்திற்குள் செல்ல கேரள வனத்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர். சுசீந்திரம் கோவில் பவனி விழா ஊர்வலத்திற்காக அந்த யானைகள் அழைத்து வரப்பட்டன. நீராதாரங்கள் வறண்டதால் கொடைக்கானல் மலைப்பூண்டின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிலோ ஒன்றிற்கு 250 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை கிடைத்தாலும் கூட தங்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக தென்னாப்பிரிக்க தொடரில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக உமேஷ் யாதவ் அணியில் இடம்பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்க மகளிர் கிரிக்கெட் அணிக்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டியில் இந்திய அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டது. இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர் 43 ரன்கள் அடித்தும் பந்து வீச்சாளர் தீப்தி சர்மா 8 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தும் 3 விக்கெட்டுகள் வீழ்த்தியும் வெற்றி பெற உதவியதாக இருந்தது. இந்திய பேட்மிண்டன் அணி பயிற்சியாளர் கிம் ஜி ஹியூன் தனிப்பட்ட காரணங்களால் ராஜினாமா செய்துள்ளது PV சிந்துவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. 4 மாதங்களாக அவர் அளித்த பயிற்சி PV சிந்து உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்ற பக்கபலமாக இருந்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டியில் பவுண்டரிகள் அடிப்படையில் முடிவு அறிவிக்கப்பட்டது. சர்ச்சையை கிளப்பிய நிலையில் ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் லீகில் புதிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி போட்டி டையில் முடிந்தால் முடிவு கிடைக்கும் வரை சூப்பர் ஓவர் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை வரும் நவம்பர் மாதம் துவங்க படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். கார்த்தி, விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி என பெரும் நடிகர் பட்டாளமே நடிக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை மற்றும் தாய்லாந்தில் நடைபெறும் என படக்குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள்.
கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தனுஷின் 40 திரைப்படத்தில் சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்தில் ராசுகுட்டி என்ற சிவனாக நடித்து ரசிகர்களின் கவனம் பெற்ற அஸ்வந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். முழுக்க லண்டனில் நடைபெறும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள அஸ்வந்த் லண்டன் சென்றுள்ளார். மேகாமன், தடயம் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய மகள் திருமேனி இயக்கத்தில் உருவாகும் புதிய திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலின் நாயகனாக நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார். மிஷ்கின் இயக்கத்தில் சைக்கோ திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கும் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் மகள் திருமேனி படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள உள்ளார். ஐநாவில் காலநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கத்தில் சுற்றுச்சூழல் மாசு குறித்து கவலையின்றி பொருளாதார வளர்ச்சி பற்றி பேசி வரும் உலக தலைவர்களை விமர்சித்த ஸ்வீடன் மாணவி கிரெட்டா சர்வதேச கவனத்தை ஈர்த்தார். கூட்டத்தின் முடிவில் கிரெட்டாவை ட்ரம்ப் கடந்து செல்லும் போது மாணவி முகம் கோபமாக இருந்த வீடியோ வைரலாகி வருகிறது. பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் ராணுவத்திலேயே சிலர் ஏற்கவில்லை என்றும் அதனாலேயே உள்நாட்டு தாக்குதல்கள் தொடர்வதாகவும் அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு இரட்டை கோபுர தாக்குதல் நடைபெறும் வரை பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் மிகப்பெரிய தவறை பாகிஸ்தான் செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவில் ஊழல் ஒழிப்பு ஆணையத்தின் அதிகாரங்களை குறைக்கும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வெடித்துள்ளது. தலைநகர் ஜகார்த்தாவில் நடந்த மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியதால் பதற்றம் நிலவியது. பாகிஸ்தானில் 10,000க்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த சில மாதங்களில் டெங்குவால் 20 பேர் உயிரிழந்த நிலையில் டெங்குவை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ரஷ்யாவின் சில பகுதிகளில் வழக்கத்தை விட முன்னதாகவே திடீரென்று பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. வழக்கமாக நவம்பர் மாதத்தில் ரஷ்யாவின் குளிர்காலம் தொடங்கும் நிலையில் வோல்கா மாகாணம் உரால் மலைப்பகுதியில் தற்போதைய பனிமழை பொழிந்து வருகிறது. போர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள உலகின் தலைச்சிறந்த 250 நிறுவனங்களில் இந்தியாவை சேர்ந்த 17 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு 31ஆம் இடத்தில் இருந்த இன்போசிஸ் நடப்பாண்டு 3ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. முதலிடத்தில் விசா நிறுவனமும் 2ஆம் இடத்தில் ஃபெராரி நிறுவனமும் உள்ளது. PNC எனப்படும் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்கள் நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் என்பது உட்பட பல கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விதித்திருக்கிறது. இதனால் மும்பை கிளையில் குவிந்த வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 3614 ரூபாய்க்கும் 1 சவரன் 28,912 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 52 ரூபாய்க்கும் கட்டி வெள்ளி 1 கிலோ 52,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. திவாலானதாக அறிவிக்கப்பட்ட பிரிட்டனின் தாமஸ் குக் பயண ஏற்பாட்டு நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என தாமஸ் குக் இந்தியா நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. கனடாவைச் சேர்ந்த மற்றொரு நிறுவனத்திடமிருந்துதான் தாமஸ் குக் இந்தியா நிறுவனத்தை வாங்கியதாகவும் விரைவில் பெயர் மாற்றம் செய்யப்படவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி வட்டி விகிதத்தை 8.55% 8.65% உயர்த்தப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்கு அண்மையில் மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது. இந்திய பங்குச்சந்தைகள் நேற்றைய வர்த்தக நேர முடிவில் மந்தமாக நிறைவுற்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 7 புள்ளிகள் மட்டுமே உயர்ந்து 39,097 புள்ளிகளில் நிறைவுற்றது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 12 புள்ளிகள் சரிந்து 11,588 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவுற்றது. சென்னையில் 2G, 3G, 4G சாதனங்களை தயாரித்து வரும் சீனாவை சேர்ந்த ஹவாய் நிறுவனம் 5G தொழில்நுட்பத்தில் சாதனங்களை தயாரித்து ஏற்றுமதி செய்ய மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. இந்தியாவில் 5G சேவையை தொடங்க அனுமதி கிடைக்காவிட்டால் இங்கு முதலீடு செய்வதை தவிர்க்க உள்ளதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. கார்ப்பரேட் வரி குறைப்பு துணிச்சலான நடவடிக்கை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் பாராட்டியிருக்கிறார். இதன் மூலம் அதிக அளவில் அந்நிய முதலீடுகளை இந்தியாவால் கவர்ந்தெழுக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் உடனான சந்திப்பு மூலமாக வரும் டிசம்பர் மாதம் ரஜினி கட்சி தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு மதுரையில் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் கட்சியின் பெயரை அறிவிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசியதை பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில், அண்ணே எங்கண்ணே போறீங்க, அட அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த பிரசாந்த் கிஷோரை பார்த்துட்டு வரலான்னு தான் போறேன் என்று கிண்டலாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசின் அலட்சியம் காரணமாக டெங்கு காய்ச்சலால் 2 குழந்தைகளின் உயிர் பறிப்போய் இருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை டெல்லி உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. ப. சிதம்பரத்தின் ஜாமீன் மீதான விசாரணை நேற்று 3வது நாளாக நடைபெற்ற நிலையில் வழக்கை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சினிமா மூலம் எம்ஜிஆர் போன்ற நல்ல கருத்துக்களை பரப்பினால் மக்கள் ரசிப்பார்கள் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்தவர் பிகில் பட போஸ்டரில் நடிகர் விஜய் கத்தி வைத்துள்ளதை பார்க்கும்போது அவரது ரசிகர்களையும் அதையே பின்பற்றுவார்கள் என்று விமர்சித்தார். எப்படியாவது மருத்துவர் ஆகிவிட வேண்டும் என்ற முனைப்பில் மாணவர்கள் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபடுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருக்கிறார். நடிகர் விஜய்க்காக கூடிய கூட்டத்தை பார்த்து அரசு பயந்ததே பிகில் இசை வெளியீட்டு விழாவின் தடியடி நடத்தியதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். கர்நாடகாவில் நடைபெறவுள்ள 15 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள மதசார்பற்ற ஜனதா தளம் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. லக்னோ இந்தூரில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட 15 பேர் மீது சிபிஐ தொடுத்த வழக்கு அக்டோபர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இந்திய மருத்துவ கவுன்சில் பதிவு செய்த வீடியோ ஆதாரங்களையும் அவருக்கு சிபிஐ நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. பணப்பட்டுவாடா தடுக்க விதிகளை உருவாக்க கோரி திமுக வேட்பாளர் மருது கணேஷ் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்க அரசிற்கு உத்தரவிடப்பட்டது. அரசியலில் வைகை புயல் வடிவேலு இல்லாத குறையை தீர்க்கும் வகையில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செயல்படுவதாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியிருக்கிறார். திருத்தங்கங்களில் பேட்டியளித்த அவர் பாஜக அரசை மகிழ்வித்து சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ராஜேந்திர பாலாஜி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். விறுவிறு 100 இத்துடன் நிறைவடைகின்றது.